அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த எக்ஸல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சீக்வன்ஸ்னு சொல்லி ஒரு ஃபார்முலா பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சீக்வன்ஸ்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா பற்றி பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல ஈக்குவல் டு கொடுத்துட்டு சீக்வன்ஸ்னு சொல்லி அடிக்கிறேன். சீக்வன்ஸ்னு அடித்தோன்னே இந்த மாதிரி வருது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே என்ன சொல்லுது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது? ரோ சொல்லுது. ரெண்டாவது காலம் சொல்லுது. மூணாவது ஸ்டார்ட்டு, அடுத்து ஸ்டெப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 1 2 3 4 5 ரோ. அப்போ இந்த இடத்துல 5ன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல 5 கொடுத்துட்டேன். ஏன் 5 கொடுத்தேன்னா 5 ரோவில் எனக்கு நம்பர் வரணும். 1 2 3 4 5 ரோவில் என்ன செய்யணும்? எனக்கு நம்பர் வரணும். அடுத்து காலம் கேட்குது. ஏ காலம், பி காலம், 2 காலத்தில் மட்டும் வரணும். ரோவை பொறுத்த வரைக்கும் 5 கொடுத்துட்டேன். காலம் கேட்குது. காலம் எனக்கு 2ன்னு கொடுத்துருங்க. 2ன்னா என்னென்னா ஏ காலத்துலேயும் பி காலத்துலேயும் எனக்கு வரணும், நம்பர் வரணும். ஸ்டார்டிங் வேல்யூ எப்படி இருக்குன்னு கேட்குது. ஸ்டார்ட் வேல்யூ நம்பர் 1ல் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸ்டெப் வேல்யூ கேட்குது. எனக்கு இந்த மாதிரி வேணும், ஒற்றைப்படையில் வேணும் வச்சுல 1 3 5 7 இந்த மாதிரி வேணும்னா 2ன்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். ஏன் 5 ரோவில் வருதுன்னா 5 ரோ வருதுன்னா 5 ரோ கொடுத்துருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த பாருங்கள், 5ங்கிறது 5 ரோ. 1 2 3 4 5 ரோலையும் நம்பர் வந்திருக்கு. காலத்தை பொறுத்த வரைக்கும் 2 ஏ காலத்துலேயும் வந்திருக்கு, பி காலத்துலேயும் வந்திருக்கு. ஸ்டார்டிங் நம்பர் 1ல் ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டெப் வேல்யூ 2. 1லேருந்து 2 கூட்டினா 3. அதான் இங்கே காட்டுது உங்களுக்கு. 1லேருந்து 2 கூட்டினா 3, 3லேருந்து 2 கூட்டினா 5, 5லேருந்து 2 கூட்டினா 7 இந்த மாதிரி வருது. எது வரைக்கும் வருதுன்னா 5 ரோ வரைக்கும் வருது. ஓகேங்களா? இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது பாருங்கள், இதை எரேஸ் பண்ணிவிட்டேன். திருப்பி இன்னொரு மெத்தடு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு இப்போ ரெட்டைப்படையில் வேணும். ரெட்டைப்படையில் வேணும் என்ன செய்யுங்க? ஈக்குவல் டு கொடுத்துங்க. ஈக்குவல் டு கொடுத்து சார் ரெட்டைப்படையில் வேணும். இப்போ எனக்கு ஒரே காலத்தில் வேணும். ஒரே ரோவில் வேணும். இந்த ஃபஸ்ட் ரோவில் மட்டும் வேணும்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ரோவில் மட்டும் வேணும். அப்போ சீக்வன்ஸ்னு சொல்லி கொடுத்துருங்க. சீக்வன்ஸு கொடுத்துட்டு ரோ கேட்குது. ஒரே ரோவில் வரணும். அப்போ ஒரு ரோ கொடுத்துருங்க, 1 கொடுத்துருங்க. காலம் ஏ பி சி டி இ எஃப் வரைக்கும் கொடுத்துருன்னு வச்சுக்கலாம். அப்போ எத்தனை வருது? மொத்தம் 6 காலம் கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு ஸ்டார்டிங் வேல்யூ எனக்கு ரெட்டைப்படையில் வேணும். அப்போ 0 கொடுத்துருங்க. அடுத்தது ஸ்டெப் வேல்யூ என்ன வேணும்? 2. அப்போ 0 2 4 6 இந்த மாதிரி ஆன்சர் வரும். எது வரைக்கும் வரும்? மொத்தம் எஃப், அதாவது காலம் எஃப் காலம் வரைக்கும் வரும். ஏன்னா மொத்தம் 6 கொடுத்துருக்கேன். ரோ ஒரு ரோ கொடுத்துருக்கேன். காலம் 6 கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் வேல்யூ 0 கொடுத்துருக்கேன். ஸ்டெப் வேல்யூ 2 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ரைட்டுங்க. இப்போ எனக்கு அதாவது நம்பர் 1 2 3 இந்த மாதிரி கண்டினியூவாக வரணும்னு வச்சுங்களேன். அதுக்கு என்ன பண்ணுறது? எனக்கு நம்பர் கண்டினியூவாக வரணும். இப்போ இந்த இடத்துல வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு கொடுத்துருங்க. சீக்வன்ஸ் சொல்லி டைப் பண்ணியாச்சு. ரோ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 5 ரோன்னு வச்சிங்களேன். 5 கொடுத்துட்டேன். காலம் எனக்கு ஒரு 3 காலம் வேணும். ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ எனக்கு 1000 வேணும்னு வச்சுக்கோங்க. 1000 கொடுத்துருக்கேன். ஸ்டெப் வேல்யூ எனக்கு 1. அப்போ என்ன செய்யும்? 1000 1001 1002 இந்த மாதிரி வந்துடும். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இது ஃபுல்லாக வேல்யூ இந்த ஈஸியாக இந்த மாதிரி போட்டுரும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.